தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த அருமையான வேத வாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசின காரியங்களாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பினாரோ அந்த விருப்பத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? போதிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த போதனையை கேட்ட அத்தனை சீஷர்களும் பிற்காலங்களிலே அதே போல் வாழ்ந்ததாகவும் நாம் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத அந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உப்பினுடைய வேலை என்ன? உப்பினுடைய தன்மை என்ன? உப்பு ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியதாக உப்பு காணப்படுகிறது. இரண்டாவது, அது உணவுக்கு சுவையை கூட்டி கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த ரெண்டு வேலையும் உப்பானது செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே தம்முடைய சீஷர்கள், தம்முடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பினார். ஆகவே சீஷரிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்களும் உப்பை போல இருக்க வேண்டும். நீங்கள் உப்பு சாரமில்லாமல் போனால் மறுபடியும் அதை சாரமாக்குறதுக்கு வேறு வழியே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிறீர்கள் என்று சொன்னால் உப்பை போல இருக்க வேண்டும், உப்பாகவே இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். எதனால் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், எப்படி ஒரு பொருளை கெட்டு போகாமல் உப்பானது பாதுகாக்கிறதோ, நீங்கள் இந்த பூமிக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகமானது கெட்டு போகக்கூடியதாய் காணப்படுகிறது. சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்ட, சாத்தானாலே இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகமானது வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு அது கெட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்குள்ளாகத்தான் காணப்படுகிறது. அப்படியானால் இந்த உலகம் கெட்டு போகக்கூடிய உலகமாக இருக்கிறபடினாலே தான் மனிதர்களும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தங்களுடைய பொல்லாத வழிகளிலே போய் கெட்டு போகக்கூடியவர்களாக தேவனை தேடுவதற்கோ தேவனை விசுவாசிப்பதற்கோ ஒருவரும் ஆயத்தமான நிலைமையிலே இல்லை. ஆனால் சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? கெட்டுப்போன இந்த உலகத்திலே கெட்டுப்போய் கொண்டிருக்கிற ஜனங்களை சந்திக்கக்கூடியவர்களாக, அவரிடத்திலே தம்முடைய தேவனை குறித்து சொல்லக்கூடியவர்களாக, அவர்களை சீர்படுத்தி தேவ சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக, அல்லது ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் நரகத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வழிநடத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே உப்பை போல ஒரு காரியத்தை செய்வதற்கு இவர்கள் எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்பினார். அந்த விருப்பத்தை தெரியப்படுத்தும் பொழுது பிற்காலங்களிலே அத்தனை சீஷர்களும் இந்த உலகத்துக்கு உப்பாக மாறி அநேக ஜனங்களை விசுவாசத்திற்குள்ளாக கொண்டு வந்து அநேக ஜனங்களை பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்மையை புரிந்து கொண்டால், இந்த உண்மையை விளங்கி கொண்டால் நிச்சயமாக அதை செய்வதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருப்போம். அதே போலத்தான் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம் அனைவருக்கும் கூட இந்த கெட்டுப்போன உலகத்திலே, சீர்கெட்ட உலகத்திலே ஜனங்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கெட்டு போயிருக்கிற ஜனங்களை சீர்படுத்துவது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதை சரியில்லாத பாதை என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆகவே இந்த வேலையை நாம் செய்யும் பொழுது தேவன் தம்முடைய கிருபையினாலே இறங்கி அவர்களை சந்தித்து இரட்சித்து சபைக்கு அவர் கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த உப்பானது சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சமைக்கிற சமையலில் நாம் பார்க்கிறோம், அத்தனை குழம்புகளுக்கும் அத்தனை விதமான சாப்பாட்டு விஷயங்களுக்கும் உப்பை பயன்படுத்துகிறோம். எதற்காக? சுவைக்காக.
ஆக உப்பை போல தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவிடத்தில் நாம் பேசும் பொழுது, நாம் செயல்படும் பொழுது, நம்மை பார்க்கக்கூடியவர்கள் நம் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சுவையை அவர்கள் ருசிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் கிறிஸ்துவை மையப்படுத்தக்கூடியதாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக, கிறிஸ்துவை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். நாம் பேசும் பொழுது அவர்கள் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடவடிக்கை சகலமும் அதற்கேதுவான நிலைமையில் காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த உப்பானது செய்கிறது. அதே போல நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய காரியங்கள் சகலத்திலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து அதற்கேற்ற கிரியைகளை செய்து அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வருவதற்கு பிரயாசப்படக்கூடியவர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவாராக என்று சொல்லி, உப்பை போல நாம் வாழுவோம், உப்பை போல இருப்போம், அநேகருக்கு புரோஜனப்படுவோம், தேவ நாமத்தை இதன் மூலமாக மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.